எல்லாருமே ஒரு பெருமூச்சு எடுங்க. எடுத்து கொஞ்சம் நிம்மதியாகுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சகோதரி. அல்லாஹுக்காக ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த ஃபேஸ்புக் பக்கம் இதை போர்க்களம் மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு ஏசுறதும், முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு ஏசுறதும் பெரிய போராட்டமாகவே போய்கிட்டு இருக்கு. அதுலேயே நம்ம முஸ்லீம் சகோதரங்க கூட என்ன செய்கிறீங்க, நீங்கள் அளவு கடந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, திட்டுறீங்க, அளவு கடந்து ஏசுறீங்க, நாசமாக போன்னு ஏசுறீங்க, தூசின வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. ஏன் இந்த மாதிரி நீங்கள் நபி அவங்க மீது அளவு கடந்து நேசம் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர் அப்படி கொமெண்ட்ஸ் போட்டுட்டாருங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அளவு கடந்து நபியவங்களோட வழிகாட்டுதலை கடந்து மோசமான வார்த்தைகளை தூசணம் சொல்லி கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி ஏன் பேசுகிறீங்க? அவங்க பேச நீங்களும் பேசணுமான்னு கேட்குறோம். நம்ம இல்லையேங்க, நமக்கு மார்க்கம் அதே நமக்கு வழிகாட்டி தந்துருக்கு. நம்ம பொறுமையாக இருக்கணுமே. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லலாம், பொறுமையாளர் வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வே சொல்லானே மாற்று மத கடவுள்களை திட்டாதீங்கன்னு சொல்லலாம். மாற்று மத கடவுள்களை திட்டாதீர்கள்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்படணுமா இல்லையாங்க? கட்டுப்படத்தானே வேணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது. மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம பொறுமையை இழக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி மார்க்கம் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்லணும். அதையும் தாண்டி ஹிந்து சகோதரர்கள் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கொண்ட்ரோல் ஆகுங்க. உங்களுடைய அந்த கொமெண்ட்ஸு, அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் இன்னும் மோசமாக இருக்குது. ஒரு சகோதரர் சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டை சேர்ந்தவர், அவர் பேட்டாக ஒரு கொமெண்ட்ஸ் போட்டதுக்காக வேண்டி தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த கொமெண்ட்ஸுக்கு மேலால் நீங்கள் அல்லாஹுவை திட்டதும் திரும்பிய நபியவங்களை திட்டதும் ஒரு ஓடி ஒன்று இஷ்யூ ஆகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு பெண்மணி வீடியோ கிளிப் பேசி போட்டிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க தெரியல. நீங்கள் அந்த அந்த பத்திர நெருப்பில் நீங்கள் பெட்ரோல் ஊற்றி இன்னமும் என்ன செய்கிறீங்க, அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகிற மாதிரி விளங்குது. தயவு செஞ்சு 2 சாராரும், இஸ்லாமிய சகோதரர்களும் தன்னுடைய ஹிந்து சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமாகுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அங்கே ஒரு சவுதி அரேபியாவில் அந்த சகோதரர், அவருக்கு என்ன நடக்க போகுன்னே தெரியல. ஒரு பக்கம் கவலையாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா நீ அவருக்கு வக்காலத்து வாங்க அப்படின்ட்டு. வக்காலத்து வாங்கலைங்க. அவர் நபி அவங்களை பற்றி தவற பேசியிருக்காருன்னு சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி நம்ம அவருக்கு என்ன செய்யணும், அவருக்குரிய அந்த விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். இதுதான்ப்பா முஹம்மது அப்படிங்கிறது இவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் முஹம்மது நபி அவங்க அப்படிங்கிறது, இவங்களை விளையம் கொள்ளுங்க. நம்ம அவங்களுக்கு தவா பண்ணி செய்யணுமே. இப்போ இஸ்லாத்தை பற்றி எதிர்க்கக்குள்ள நபி அவங்க காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தாங்க. எதிர்த்த உடனே நபி அவங்க என்ன செஞ்சேன், அவங்கள ஜெயிலில் போடணும், அவங்கள தலையை வெட்டணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கல்ல. இல்லையே, அழகிய மூலம் எடுத்து சொன்னாங்க. ரஹமத்துல் ஆலமீன் நபி அவங்க இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டாங்க. அருளாக அனுப்பப்பட்ட நபி வந்துட்டு எப்படி அவங்க வழிகாட்டி தந்தாங்க, அந்த வழியைத்தானே நம்ம பின்பற்றணும். நம்ம யாரை அளவுக்கு மீறி நேசிக்கிறோமோ அவங்களுக்கு இப்படி திட்டினதுக்காக நம்ம எவ்வளோ கோவப்படுறோமே, அவங்க என்ன வழிகாட்டி தந்தாங்க அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அதுதான் நேசம்ங்கிறது. அவங்க எப்படி வழிகாட்டி தந்தாங்களோ, என்னென்ன செய்ய சொன்னாங்களோ அதை நம்ம செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்யக்கூடாதுங்க. அதுதான் நம்ம நபி மீது வைக்கக்கூடிய நேசம், அன்பு, கருணை அப்படிங்கிறது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை எத்தோடு முடிச்சிடுங்க. இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் எழுதத்தை விட்டாலே எல்லாமே கிளியர் ஆகிடும். ஒரு விஷயத்தை விளங்கி கொடுங்க. நம்ம என்ன பேசுனீங்க, ஒரு சிலவங்க கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டு, உங்களுக்கு உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தானே. அது நோக்கமே கிடையாது சகோதரி. இது கண்டென்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயமோ உழைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சவங்க தெளிவாத மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். ஏன்னா அதை நம்ம யாருமே பேசாம விட்டோம்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருமே கொஞ்சம் சபுராங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே ஒரு சகோதரர் சவுதியில் இப்போ சிறைச்சாலையில் ஜெயிலில் இருக்கார். நம்ம கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மைத்தை நம்ம தெரியும் அல்லாஹ்வுலம். நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதனால் அவருடைய குடும்ப நிலைமையை, அவருடைய சிச்சுவேஷனை நினச்சி கொள்ளுங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க நம்ம எப்படி மார்க்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம மேலும் மேலும் கோபத்தை உண்டு பண்ணி அந்த இருக்கக்கூடிய சகோதரருக்கு இன்னும் சிக்கலை நம்ம உண்டு பண்ணாமல் பொறுமையாக இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்குள்ளே நம்ம வாக்குவாதம் பற்றி இந்த ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டு எழுதி சண்டைகளையும் இனத்துவசங்களையும் நம்ம கக்காமல் பொறுமையாக இருந்து நம்ம ஒரே விஷயம் தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இது நபிகனாசன் அவங்களுக்கு அவங்க முறைகேடாக எழுதிய தலை வந்த பிரச்சனை தான். ஸோ நம்ம நபியவங்களை பற்றி இந்த தருணத்தில் முஸ்லீமாக அறியக்கூடிய நம்ம என்ன செய்யணும், இந்த நபியவங்களை பற்றி நம்ம அவங்களுக்கு தெளிவு கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தெளிவு கொடுக்க வேணுமோ அவங்களோட வாழ்க்கை வழிமுறை, எவ்வளோ சம்பவம் நடந்துக்கு நபியவங்க வாழ்க்கை வழிமுறையில், அவங்களோட வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் நம்ம எடுத்து சொல்லணும். ஒரு முஸ்லீம் ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னாலே அவங்க நற்குண விஷயங்கள் இருக்குது, அவங்க தியாகங்கள் இருக்குது, அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் எடுத்து சொன்னாலே நிறைய பேருக்கு தெளிவு கிடச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஈடுபடுமே தவிர சர்ச்சையான விஷயங்களை விட்டுக்கிட்டு நம்ம நபியவங்க வாழ்க்கை வழிமுறைகளை
அவங்களோட வாழ்க்கை நடந்த விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும். அதுதான் நம்மளோட கடமை. ஸோ பொறுமையாக இருப்போம், வார்த்தைகளை விட்டுறாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நான் தப்பு தவற பேசினா மன்னிச்சிடுங்க. இது எனக்கு பட்டத்தை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், அதுதான் விஷயமே தவிர வேறு எனக்கு யாருமே சொல்லி தந்து எப்படி பேசு அப்படி பேசுன்னு என்ன யாருமே தூண்டலைங்க. எனக்கு இந்த மாதிரி இதை பேசணும்னு தோணுச்சு. ஏன்டா ஃபேஸ்புக் பக்கம் போக முடியல, ரொம்ப கவலையாகி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு கொண்டு நமக்குள்ளேயே சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறது எல்லாம். அல்லாமல் எல்லாருமே பாதுகாக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.